விஜய் அவர்களோட கரூர் பயணத்திற்கான தேதி உறுதியாகியிருக்கு. ஆட்சியாளர் அலுவலகத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ என்னைக்கு திரு விஜய் அவர்கள் கரூர் செல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதுக்கான அனுமதி எப்படி கிடைச்சிருக்கு, ஸோ அடுத்தடுத்து அங்கே போய் விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற அப்டேட்டும் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விஜயின் பிரச்சார சமயத்தில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவே உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக இதில் 6க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க, 18க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களோட மௌனம் தமிழக அரசியலில் அதிகமான விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. என்னதான் விஜய் அவர்களோட கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தாலும் 1% கூட விஜய் அவர்களோட அந்தஸ்து, விஜய் அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை குறையவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் அன்பு வைத்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் கரூர் ஏன் செல்லலாம் அப்படிங்கிற கேள்வி அடுத்தடுத்து எழுந்து கொண்டு இருக்கு. இது கேள்வியாக இல்லாமல் மக்கள் மத்தியில் விமர்சனமும் எழுந்து கொண்டு இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயை இதன் மூலமாகவே விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார். இதனால் விஜய் அவர்கள் செம அப்செட்டில் இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கரூர் செல்வதற்காக அனுமதி பெற வேண்டும் அப்படி சொல்லி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை 20 பேர் கொண்ட குழு விஜய் அவர்கள் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தலைமை தாங்குற விதமாக அருண்ராஜ் அவர்களை தலைவராக நியமித்திருக்காங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜய் அவர்களுக்கு. ஸோ ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனுவை விசாரித்து ஸோ திங்கட்கிழமை விஜய் வருவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. திங்கட்கிழமை விஜய் வருவதற்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் விஜய்க்கு ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதாவது எத்தனை மணிக்கு விஜய் அவர்கள் வரப்போகிறாங்க, எவ்வளோ நேரம் கரூரில் இருக்க போகிறாங்க, ஸோ மக்களை எப்படி சந்திக்க போகிறாங்க, ஒவ்வொரு வீடாக மக்களை சந்திக்க போகிறாங்களா, இல்லை ஒரே இடத்துல 41 குடும்பத்தையும் இன்வைட் பண்ணி அங்கே மக்களை கரூரில் மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார்களா அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆட்சியாளர் அலுவலகத்தில். இந்த கேள்விகளை பதில் சொல்லி நீங்கள் காவல் அதிகாரிகள் கிட்ட இந்த மனு கொடுக்கணும். அவங்க உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான அனுமதி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதில் குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி திங்கட்கிழமை விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பு விஜய் அவர்கள் செய்த சம்பவம் இப்போ தமிழகத்தையே கண்கலங்க வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். விஜய் அவர்களை கண்கலங்கி அளந்திருக்காங்க. அதாவது கரூர் செல்வதற்கு முன்பு விஜய் அவர்கள் 41 பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்துக்கு கூட வீடியோ கால் பேசியிருக்காங்க. ஸோ வீடியோ கால் பேசும்போது விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொன்னது என்னென்னா, ஸோ யாருமே வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுத்து இதை ப்ரொமோஷன் ஆக்காதீங்க, நான் என்னோட அண்ணன் தங்கச்சி கூட பேசுகிற மாதிரி வீடியோ காலில் பேசுகிறேன், தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாருமே வீடியோ எடுக்கல. ஆனால் விஜய் அவர்கள் அங்கே என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியமாக அங்கே ஒரு 16 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு, 1.5 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ இறந்து போன குழந்தையோட அம்மாவுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட விஜய் அவர்கள் கண் கலங்கி அழுந்திருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி விஜய் அழுந்து பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைகள் இறந்து போன வீட்டிலாம் விஜய் அவர்கள் கண் கலங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே கண் கலங்கியிருக்காங்களாம். முக்கியமாக அங்கே ஒரு பெற்றோர் வைத்த கோரிக்கை என்னென்னா, ஸோ என்னோட பொண்ணோட ஃபோட்டோவை உங்கள் மடியில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதை கேட்ட விஜய் அவர்கள் ரொம்ப எமோஷனாக இருக்காங்களாம். ஸோ 41 குடும்பங்களும் விஜய்க்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா 41 குடும்பம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. விஜய் அவர்களை தன்னோட அண்ணன் மாதிரி நினைத்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வீடியோ காலில் பேசும்போது விஜய் அவர்கள் இவ்வளவு எமோஷனாக ஆனாங்கன்னா, வருகிற திங்கட்கிழமை நேரில் கரூர் செல்லும்போது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு எமோஷன் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த நினச்சி கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக விஜய் அவர்கள் கரூர் சென்ற பிறகு தமிழக அரசியலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை பற்றி உங்களோட விஜய் அவர்களோட கரூர் பயணத்திற்கான தேதி உறுதியாகியிருக்கு. ஆட்சியாளர் அலுவலகத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ என்னைக்கு திரு விஜய் அவர்கள் கரூர் செல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதுக்கான அனுமதி எப்படி கிடைச்சிருக்கு, ஸோ அடுத்தடுத்து அங்கே போய் விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற அப்டேட்டும் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது
2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விஜயின் பிரச்சார சமயத்தில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவே வந்து உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக இதில் வந்து 6க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க, 18க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களோட மௌனம் வந்து தமிழக அரசியலில் அதிகமான விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. என்னதான் வந்து விஜய் அவர்களோட கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தாலும் 1% கூட விஜய் அவர்களோட அந்தஸ்து, விஜய் அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை வந்து குறையவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் அன்பு வந்து வைத்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் கரூர் ஏன் செல்லலாம் அப்படிங்கிற கேள்வி அடுத்தடுத்து எழுந்து கொண்டு இருக்கு. இது கேள்வியாக இல்லாமல் மக்கள் மத்தியில் விமர்சனமும் எழுந்து கொண்டு இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விஜயை வந்து இதன் மூலமாகவே இது விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார். இதனால் வந்து விஜய் அவர்கள் செம அப்செட்டில் வந்து இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து கரூர் செல்வதற்காக அனுமதி பெற வேண்டும் அப்படி சொல்லி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை 20 பேர் கொண்ட குழுவை வந்து விஜய் அவர்கள் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தலைமை தாங்குற விதமாக அருண்ராஜ் அவர்களை வந்து தலைவராக வந்து நியமித்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அனுமதி வந்து கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜய் அவர்களுக்கு. ஸோ ஆட்சியாளர் அலுவலகத்தில் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனுவை விசாரித்து ஸோ வந்து திங்கட்கிழமை வந்து விஜய் வருவதற்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. திங்கட்கிழமை விஜய் வருவதற்கு முன்பு வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் மட்டும்தான் விஜய்க்கு வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியும். அதாவது எத்தனை மணிக்கு வந்து விஜய் அவர்கள் வரப்போகிறாங்க, எவ்வளோ நேரம் வந்து கரூரில் வந்து இருக்க போகிறாங்க, ஸோ மக்களை வந்து எப்படி சந்திக்க போகிறாங்க, ஒவ்வொரு வீடாக வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாங்களா, இல்லை ஒரே இடத்துல வந்து 41 குடும்பத்தையும் வந்து இன்வைட் பண்ணி அங்கே வந்து மக்களை வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார்களா அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க ஆட்சியாளர் அலுவலகத்தில். இந்த கேள்விகளை வந்து பதில் சொல்லி நீங்கள் வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட இந்த மனு வந்து கொடுக்கணும். அவங்க வந்து உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான அனுமதி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி வந்து திங்கட்கிழமை விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பு விஜய் அவர்கள் செய்த சம்பவம் வந்து இப்போ தமிழகத்தையே வந்து கண்கலங்க வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். விஜய் அவர்களே கண்கலங்கி அழுந்திருக்காங்க. அதாவது கரூர் செல்வதற்கு முன்பு வந்து விஜய் அவர்கள் வந்து 41 பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்துக்கு கூட வந்து வீடியோ கால் வந்து பேசியிருக்காங்க. ஸோ வீடியோ கால் பேசும்போது விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொன்னது என்னென்னா, ஸோ யாருமே வந்து வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுத்து இதை ப்ரொமோஷன் ஆக்காதீங்க, நான் வந்து என்னோட அண்ணன் தங்கச்சி கூட பேசுகிற மாதிரி வீடியோ காலில் பேசுகிறேன், தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வீடியோ எடுக்கல. ஆனால் விஜய் அவர்கள் அங்கே என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து முக்கியமாக அங்கே வந்து ஒரு 16 வயசு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு, 1.5 வயசு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. ஸோ இறந்து போன குழந்தையோட அம்மாவுக்கு வந்து வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட விஜய் அவர்கள் வந்து கண் கலங்கி வந்து அழுந்திருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி விஜய் அழுந்து பார்த்ததே கிடையாதாம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து குழந்தைகள் இறந்து போன வீட்டிலாம் வந்து விஜய் அவர்கள் கண் கலங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே வந்து கண் கலங்கியிருக்காங்களாம். முக்கியமாக அங்கே ஒரு பெற்றோர் வைத்த கோரிக்கை என்னென்னா, ஸோ என்னோட பொண்ணோட ஃபோட்டோவை உங்கள் மடியில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதை கேட்ட விஜய் அவர்கள் ரொம்ப எமோஷனாக இருக்காங்களாம். ஸோ வந்து 41 குடும்பங்களும் வந்து விஜய்க்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா 41 குடும்பம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசியிருக்காங்க. விஜய் அவர்களை தன்னோட அண்ணன் மாதிரி நினைத்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வீடியோ காலில் பேசும்போது விஜய் அவர்கள் இவ்வளவு எமோஷனாக ஆனாங்கன்னா, வருகிற திங்கட்கிழமை நேரில் வந்து கரூர் செல்லும்போது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு எமோஷன் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த நினச்சி கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக விஜய் அவர்கள் கரூர் சென்ற பிறகு வந்து தமிழக அரசியலே வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை பற்றி உங்களோட